நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ எல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம சேனல்லையும் திருப்பி கமெண்ட் போட்டுட்டே இருக்கீங்க, குரூப் 2 கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு. உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் நிறைய வாட்டி ரிப்ளையும் பண்ணிட்டோம். ஆல்ரெடி குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம வந்து ஃபுல் எக்ஸ்க்ளூசிவாக கோர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மிஷன் 100 ஃபுல்லாக எடுத்து படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து எல்லா போர்ஷன்ஸுமே அதில் கவர் ஆகிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட குரூப் 1 பிளேலிஸ்ட் எடுத்து உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேட்குறவங்களுக்கு தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஆல்ரெடி எல்லா கண்டென்ட்டுமே நல்லாவே கவர் பண்ணி இன்டெப்த்தாக கவர் பண்ணி நமக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இருக்குது. நீங்கள் நிறையா வந்து சிலபஸ் எல்லாமே சேம் தான், அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக படிக்க போகிறீங்க. பட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இப்போ அந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நம்மளோட பிளேலிஸ்ட் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா போர்ஷனுமே கவர் ஆகும். இது ஃபஸ்ட் அப்டேட். செகண்ட் வந்து இந்த கோர்ஸ் இன்னும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா குரூப் 2க்கு கண்டிப்பாக நாங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் கிராஷ் கோர்ஸ் கொடுப்போம். உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிவிஷன் மேரத்தான் சொல்லி நடத்த போகிறோம். ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ரிவிஷன் நடக்கும், மார்க் டெஸ்ட் நடக்கும். ஸோ குரூப் 2க்கு கண்டிப்பாக உங்களுக்கு AMTN சேனல்லேருந்து சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆல்ரெடி வீடியோ இருக்குது, வீடியோ எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அடுத்து கிராஷில் வந்து உங்களுக்கு வந்து கிராஷ் கோர்ஸில் வந்து உங்களுக்கு மேரத்தான் ரிவிஷன், அதில் வந்து எதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி கவர் பண்ணலையோ எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இப்போ எப்படி குரூப் 1க்கு வந்து மேரத்தான் ப்ரிலிம்ஸ் நடக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸஸ், கிராஷ் கோர்ஸ் இருக்கும், மார்க் டெஸ்ட் இருக்கும், டிஸ்கஷன் இருக்கும். ஸோ யூ நோ நீட் டு வரி அபவுட் இட். AMTN இஸ் ஆல்வேஸ் தேர். இது வந்து குரூப் 2 பற்றின அப்டேட். அடுத்தது ஆல்ரெடி இப்போ தெரியும் குரூப் 1 எக்ஸாம்ஸ் வரும்போது இது க்ரூஷியல் டைம். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த டைம் நீங்கள் எப்படி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஆல்ரெடி குரூப் 1ஓட மேரத்தான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் டெஸ்ட் சொல்லியிருந்தோம், அதில் 2 மார்க் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த மார்க் டெஸ்ட் வந்து 25th நடக்க போகுது. ஸோ அந்த அடுத்த 3 டெஸ்ட்டையும் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணி நீங்கள் எழுதணும். ஆல்ரெடி 2 டெஸ்ட் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எங்கே நீங்கள் லேக் ஆகுறீங்கன்னு சொல்லி. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் படிக்கணுமோ படிச்சுட்டு 25th மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அடுத்த மாதம் வர 2nd ஒரு மார்க் டெஸ்ட் இருக்குது, 9th ஒரு மார்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ அடுத்த 3 மார்க் டெஸ்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ். ஸோ அந்த டேட் நீங்கள் மறக்கக்கூடாது. எதில் எழுதுவீங்க? ஆப் உங்களுக்கே தெரியும். மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் நோக்கம் ஆப்பில் எழுத போகிறீங்க. ஸோ குரூப் 1க்கு இது அப்டேட். குரூப் 2 அப்டேட் சொல்லியிருக்கேன், குரூப் 1 அப்டேட் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மிஷன் KYC, கிக் ஸ்டார்ட் யுவர் கரியர். எத்தனை பேர் இப்போ IBPS எக்ஸாம் அந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க? அப்ளை பண்ணாதவங்க முதல்ல அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கில் ஃபஸ்ட்டு வீக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நல்லா புரியுது, இங்கிலீஷ் நல்லா புரியுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. மேக்ஸ், குவான்ஸ், ரீசனிங் எல்லாமே புரியுதுன்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் என்ன அதில் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்கன்னா, SSCக்கு வந்து CGL கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா SSC CGL போர்ஷன்ஸும் இந்த IBPSல வர போர்ஷன்ஸும் வந்து இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங் இது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ இருக்கிற கண்டென்ட்டை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ SSC CGL படிக்கிறவங்களும் வந்து இதிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் வீக் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கே தெரியும். இங்கிலீஷில் வந்து பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம், நவுன்ஸு, அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷில் ஒரு 5 கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு. அட்ஜெக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், சினானிம்ஸ் இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆப்ஸில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் ஸ்பீட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் ஆப்டிடியூடில் வந்து மிஸ்ஸிங் நம்பர் கான்செப்ட், அப்ராக்சிமேஷன் இதெல்லாம் வந்து லாஸ்ட் வீக் வந்து பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இது போன வாரம் முடிஞ்சுது. 1 வீக் நம்ம போர்ஷன் 5 days முடிச்சிட்டோம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடக்க போகிற வீக் டெஸ்ட்டை நீங்கள் சின்சியராக எழுதுனா மட்டும்தான் அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்லாம் உங்களால் வந்து கரெக்டாக கவர் பண்ண முடியும். 50 days டார்கெட்டை என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஸோ நாளைக்கு சாட்டர்டே கண்டிப்பாக நம்ம ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே வந்து நோக்கம் ஆப்பில் வீக் டெஸ்ட் 1 எழுதணும். நீங்கள் வீக் டெஸ்ட் 1 எழுதிட்டு கமெண்ட்டில் வந்து போடுங்க, நான் டெஸ்ட் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடணும். எந்த கமெண்ட் எதுலன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோட கமெண்ட்லேயே வந்து சாட்டர்டே டெஸ்ட் எழுதிட்டு நோக்கம் ஆப்பில் நான் டெஸ்ட் எழுதிட்டேன், உங்களோட மார்க்ஸ் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லையான்றதை நீங்கள் மார்க் போட வேணாம், டெஸ்ட் எழுதிட்டேன்னு போடுங்க. சண்டே அதோட லைவ் டிஸ்கஷன் நடக்கும். ஸோ இந்த சண்டே முடியும் போது இந்த வீக்கான போர்ஷன் நீங்கள் தெரவாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்த வாரத்துக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து அதே மாதிரி தான் இங்கிலீஷ் உங்களுக்கு மார்னிங் அப்லோட் பண்ண போகிறோம். மார்னிங் வீடியோஸ் எல்லாமே இங்கிலீஷ். அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூடில் வந்து அதோட கண்டினியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தாலே தெரியும். சப்ஜெக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வந்து வேர்ப் எடுக்க போகிறோம், ப்ரிப்போசிஷன் எடுக்க போகிறோம், கன்ஜக்ஷன் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப் இதுதான் வந்து இங்கிலீஷில் நம்ம கவர் பண்ணுற சப்ஜெக்ட். ஈவினிங் அதில் வந்து ஆப்டிடியூடில் வந்து மிஸ்ஸிங் நம்பர் கான்செப்ட், அதுக்கப்புறம் வந்து ராங் நம்பர்ஸ்,
ரீசனிங்கோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் சிலாஜிசம், இதுதான் வந்து குவான்ஸ்ல நம்ம பார்க்க போகிறது. இது அடுத்த வாரத்துக்கான ஸ்கெடியூல். அடுத்த வாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பேக்லாகும் இல்லாமல் இந்த வாரத்தோட போர்ஷன்ஸை நீங்கள் முடிக்கணும். ஸோ IBPS 50 days இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம பேங்கிங் எக்ஸாம் எழுதுகிறோம், கிளியர் பண்ணுறோம். இதுதான் நம்ம AMTN ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே வந்து மைண்டில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே தெரியும், அண்ணா செட்டினரி லைப்ரரியில் ஆஃப்லைனில் Group 1க்கு மேரத்தான் ரிவிஷன் நடக்குது. யார் யாரெல்லாம் என்னென்ன அரௌண்ட் சென்னையில் இருக்கீங்களோ அண்ணா செட்டினரி லைப்ரரியில் இனிமேல் வீக்கெண்ட்ஸ் எல்லாமே சாட்டர்டே சண்டேஸில் எக்ஸ்க்ளூசிவாக நம்மளோட AMTN ஃபேக்கல்டி டூல்ஸ் தான் வந்து ஸ்பெஷலாக வந்து சப்ஜெக்ட்ஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஆஃப்லைன் கிளாஸில் டைரெக்டாகவே நம்ம ஃபேக்கல்டிஸ் பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்ட்ராக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபுல் டே கிளாஸ் நடக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, டைம் இருக்கோ, சென்னையில் இருக்கீங்களோ, கண்டிப்பாக வந்து இந்த ஆஃப்லைன் கிளாஸஸ் அண்ணா சென்டினரி லைப்ரரியில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். இந்த வாரம் சாட்டர்டே வந்து சரவணன் சார் தான் வந்து எடுக்க போகிறாரு Group 1ஓட கிளாஸ். அண்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா புவியரசு சார். சாட்டர்டே வந்து ஃபிசிக்ஸ் மார்னிங் வந்து INM, மத்தியானம் ஃபிசிக்ஸு. புவியரசு சார் வந்து ஃபுல் டே சண்டே வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி நடத்த போகிறாரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சென்னையில் இருக்க எந்த ஆஸ்பிரண்ட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ Group 2க்கு படிக்கிறவங்களும் நீங்கள் வந்து இதில் அட்டன் பண்ணலாம். இல்லை எந்த சப்ஜெக்ட் வந்து எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களும் வந்து தாராளமாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். ஸோ see you Saturday on ACL, ரைட்? ஆல்ரெடி எல்லாமே சொன்னது ஒரு ரேப்அப் சொல்லிடுறேன். Group 2க்கு சொல்லியிருக்கேன், Group 1க்கு சொல்லியிருக்கேன், KYC IBPSக்கு சொல்லியிருக்கேன், SSCக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாட்காஸ்ட் கேளுங்க. AICSE TN நம்மளோட UPSC சேனல்லையும் வந்து உங்களுக்கு ரெகுலராக DND சீரீஸ் நடந்துட்டு இருக்கு. வீக்கெண்டில் திவ்யா மேம் வந்து CSAT கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சே நீங்கள் படிக்கலாம். இவ்வளோ கண்டென்ட் உங்களுக்கு இருக்குது. இப்போ உங்களோட வேலை என்னென்னா படிக்கிறது மட்டும்தான் வேலை. ஸோ நெக்ஸ்ட் வீக் திருப்பி மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.